வாழ்க்கையில வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தனுசு லக்னக்காரங்க தான். எதனாலங்க? குரு பகவான் அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும், கெடுக்கவே தெரியாது. குரு அப்படி என்பது நல்லதை மட்டும் உபதேசம் பண்ணவர். அவர் மனசுல வந்து கெடுதல் அப்படிங்கிறது இல்லவே இருக்காது. அதே மாதிரி குறிப்பு ஒண்ணுதான். தனுசு லக்னத்தினுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வில்லு வச்சிருக்கும். தனுசு லக்னம் வந்து வில்லு அம்பு அப்படிங்கக்குள்ள அந்த வில்லுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது தெரியவே தெரியாது. ஒரே குறி நம்ம சம்பாதிக்கிறோம், முன்னுக்கு வரும், எல்லாத்துக்கூடையும் பழகிடலாம். ஆனா அந்த தனுசு லக்னக்காரங்க கூட பழகிறது மட்டும் தனுசு ராசி தனுசு லக்னமா வந்துட்டா தனுசு ராசி தனுசு லக்னமாகவும் வரணும், ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வந்துடணும். அப்படி வந்துட்டோம்னா அவங்க கிட்ட பழகினீங்கன்னா எவ்வளவுதான் பழகினாலும் அவங்க காரியத்துல கண்ணாக இருப்பாங்க எப்பயுமே. நமக்கு என்ன அங்க கிடைக்கும், நமக்கு என்ன அங்க கிடைக்குங்கிற கண்ணும் கருசமாக இருக்கும். தனுசு லக்னம் தனுசு ராசி தான், ரெண்டும் ஒன்னா இருக்கணும். லக்னமும் ராசியும் ஒன்றுக்காக இருக்கணும். அப்படி இருந்துட்டானா அவங்க பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு கருத்து கண்ணா இருப்பாங்க. தப்பு தவறு யாருக்கும் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில மேன்மைக்கு வந்துருவாங்க. குரு பீடத்துல இருக்கவங்களுக்கு பூராமே இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி வரும். குரு பீடம், நான் ஆசிரியரா இருக்கிறேன், மத தலைவரா இருக்கிறேன், குருமார்களா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு போறோம். அந்த தனுசு ராசி தனுசு லக்னம் வந்துடும். தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு தன்னுடைய சுய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கலாம். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சிம்மம், சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம். இந்த 2 பேரும் ஆட்சி பெற்றிருந்து திசை நடத்தும் திசை நடத்தக்குள்ள குரு தசை 16 வருஷம், சூரிய தசை 6 வருஷம் நடத்தும் காலத்தில் நல்ல வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல மேன்மையும் வந்து பிறந்ததுனால இருந்து இறுதி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் எடுப்பாங்க. அல்லது இந்த இடங்களில் இருக்கிற ஆட்சி பெற்றிருக்கிற கிரகத்தை குரு பார்த்திருந்தாலும் சரி,